தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல நானும் ஒரு ஐபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணேன். பட் நான் வாங்கின ஐபோன் 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஐபோன். எஸ், இந்த ஐபோனை நான் வாங்கினதுக்கான காரணங்கள் 2 இருக்கு. ஒன்று, 50% இதோடைய விலை கம்மியா இருக்கு. எப்போ இதை லான்ச் பண்ணாங்களோ அந்த டைம்ல இருந்து இதை கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா 50% பிரைஸ் ட்ராப்ல இருக்கு. ஆனால் இந்த டைம்லயும் இந்த ஃபோன் நீங்க வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஃபோன். அது மட்டும் கிடையாது, ஒரு மாடர்னான டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஃபோன். அப்படி என்னதான் இருக்குன்றத குயிக்கா பார்த்துடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் அன்பாக்சிங் எல்லாம் காமிக்கல, வேகமா பார்க்கலாம். நம்ம ஆவலோட அன்பாக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மொபைல் இதுதான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. அப்படியே அழகாக அப்படியே ஃபோனுக்குள்ளே ஃபோனை ஓப்பன் பண்ணுற விஷயம் இப்படி தான் நினைக்கிறேன். வாவ், செம்ம ரெட்டிஷ், நல்லா இருக்குங்க. கலர் பார்க்கறதுக்கு வேற லெவல் டிசைனில் தெரியுது. பாக்ஸில் என்னென்ன இருந்ததுன்ற லைனாக பார்த்துட்டே வந்தீங்க. ஆனால் கடைசியாக ஒரு இடத்துல ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, புது ஐஃபோன் வாங்குறவங்களுக்கே இல்லாத ஒரு விஷயம் நமக்கு இருக்குது, பழைய ஐஃபோன் வாங்குறவங்களுக்கு இருக்குது. எஸ், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நண்பர்களே, சார்ஜர் அண்ட் இயர்ஃபோன்ஸ் ரெண்டுமே இருக்கு. எஸ், ஆனால் இது புது ஐஃபோன்ல கிடையாது, பழைய ஐஃபோன்ல இது கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேற ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா எந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணலாம்? இப்படிதாங்க இருக்கு ஃபோன். நல்ல பலன்னு செம ப்ரீமியம் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. XR அப்படின்றது கொஞ்சம் டோன் டவுன் வெர்ஷன் மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இது அந்த அளவுக்குலாம் கிடையாது, நல்லாவே இருக்கு. ஜஸ்ட் பூட் பண்றேன். எஸ், இதோடைய ஃபிசிக்கல் ஒரு பார்த்துடலாமா? வலது பக்கமாக பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்ஸ் இங்கே இருக்குது, அதையும் காமிக்கிறேன். மேலே ஒன்றுமே கிடையாது. இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்லைடர் கொடுத்துருப்பாங்க, எப்போவுமே ஒரு பட்டன். ஸோ சைலண்ட் போடுறதுக்கு வால்யூம் ரோக்க கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழ் பகுதியில் நமக்கு ஸ்பீக்கர் இருக்குது, மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுடைய சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பின் பக்கமாக இந்த ரெட் கலர் பார்க்கறதுக்கு சும்மா சூப்பரான ஒரு ரெட் கலராக வந்திருக்கு. ஆப்பிளுடைய பிராண்டிங்கும் சென்டரில் இருக்குது. சிங்கிள் கேமரா தான் பின் பக்கமாக கொடுத்துருக்காங்க. முன்பக்கமாக பார்க்கும்போது அந்த பெரிய நாச் இருக்குது. என்னடா இது, எடுத்த உடனே சைனீஸில் வருதுன்னு பார்த்தா எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது. ஸோ நம்ம இங்கிலீஷ் வரும்போது செட்டப் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான டிசைனில் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பட்ஜெட் ஒரு 35,000 கிட்ட இருக்குன்னா இது ஓரளவுக்கான டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE 2020 விலை 30,000 வருது. ஆனால் பெசில்ஸ் எல்லாம் சும்மா பட்டை தீட்டி வச்சிருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் வாங்குறவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நாச்லெஸ், சின்னதாக ஒரு நாச் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா தான் ஒர்த்தாக இருக்கும். கீழேயும் பார்த்தீங்கன்னா நாச்சே கிடையாது. பட் SE எல்லாம் வாங்கினீங்கன்னா இவ்வளோ பெருசு அடிச்சு தருவாங்க. அதெல்லாம் வேணுமா? வேணாம் இல்லை. ஸோ அப்போ இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பில் குவாலிட்டி. இது அலுமினியம்ல கொடுத்துருக்காங்க. பிரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் 11, 12 எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் இருக்கும். மேபி எனக்கு அந்த மாதிரி தான் வேணுன்ற பட்சத்தில் 49,000 இல்லாட்டி 50,000 கிட்ட நீங்கள் வாங்கும்போது ஐஃபோன் 11 உங்களுக்கு இப்போ கரெக்டாக ஆஃபர் கிடைக்கும். ஸோ நீங்கள் எடுக்கலாம். பட் என்னுடைய பட்ஜெட்டே இந்த 30,000 கிட்ட தான் இருக்கு, நான் கொஞ்சமாக புஷ் பண்ணுவேன்றவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கும் அதை தான் சொல்ல போகிறேன். இதில் A12 பயோனிக் சிப் கொடுக்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சிப். பட் இப்பயும் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த சிப் இவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்கு iOS 14 உடைய அப்டேட் எனக்கு கிடைச்சது. எஸ், நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பழைய OS தான் இருந்தது. கொஞ்சம் டைம்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு iOS 14 இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் iOS உடைய அப்டேட் கிடைச்சிருச்சு. அதை வச்சு யூஸ் பண்ணும்போது இது ஒரு பக்கா காம்பினேஷனாக இருக்கு. டிஸ்பிளேவும் பார்க்கும்போது 6.1 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே தாங்க தராங்க. எஸ், HD+ மட்டும்தான். உங்களுக்கு HD+ ஓகேனா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் HD+ ஃபுல் HDன்ற பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. பட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் மட்டும் இருக்குது. பட் டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பரான டிஸ்பிளே குவாலிட்டி. ஐஃபோனுக்கே உரித்தான ஒரு சில விஷயங்கள் நம்ம ஐஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா தான் நமக்கு புரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஃபேஸ் ஐடி, நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இந்த ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் சூப்பராக இருக்குங்க. நான் இருட்டில் கூட ஓப்பன் பண்ணியிருக்கேன், பக்காவாக ஓப்பன் ஆகுது. பிகாஸ் இவங்க நிறைய சென்சர்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நமக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ அது பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ அதுலேயும் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேர் என்னடா பேட்டரி கொடுத்துருப்பாங்கன்னு யோசிப்பீங்க. 37,000 கொடுக்கும்போது என்ன பேட்டரி வருதுன்னு யோசிப்பீங்க இல்லையா? இதில் 2942 mAh கொண்ட பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனால் பாக்ஸில் வந்தது இல்லையா? வந்துச்சு. எஸ், அது 5 வாட்கான சார்ஜர் தான். நம்ம வேணும்னா ஃபாஸ்ட் சார்ஜர் தனியாக வாங்கிக்கலாம். பட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில். பட் பேட்டரி யூசேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 1.5 நாள்
வந்தது. நான் நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு விஷயமும் இல்லை, க்ளீனாக வந்து வருது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்பாக நிறைய பேர் கேமராவை பற்றி தான் யோசிப்பீங்க. பின்பக்கமாக சிங்கிள் கேமரா தான் இருக்குது, முன்பக்கமாகவும் சிங்கிள் கேமரா தான் இருக்குது. பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 12 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. f1.8 அப்பச்சரில் OIS சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது 7 மெகாபிக்சல் கேமரா. அது என்னடா 7ன்னு கேட்குறீங்களா? எனக்கும் சத்தியமாக தெரியல. பட் 7 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே நான் ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எடுத்திருக்கேன். சிங்கிள் கேமரா நமக்கு போதுமா அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த இமேஜஸை பாருங்கள், எப்படி இருக்குன்றது நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்கிறத விட. இந்த வீடியோ நம்ம ஐஃபோன் XR பின்பக்க கேமராவில் 4K 60 fps ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அண்ட் வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஷேடோவில் இருக்கேன், ஸோ உங்களுக்கு லைட்டிங், கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஃபோக்கஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அப்படியே 1080pக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். இப்போ அதே ஷாட் 1080 60 ஃப்ரேம்ஸில் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜாக் பண்ணுறேன், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நார்மல் மோடில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். 1080 60 ஃப்ரேம்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஜஸ்ட்டு நான் அப்படியே ஷேடோவில் வாக் பண்ணுறேன். இப்போ எப்படி வீடியோ குவாலிட்டி மாறுதா என்னன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஐஃபோன் XRல நமக்கு ப்ரீமியம் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் அவங்க ஐஃபோனில் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இதில் IP67க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் உண்டான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் வந்து இருக்குது. பட் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 38,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த டைமில் வாங்குறத விட iPhone 11 வாங்குறது ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் 38,000 40,000 போடுறோன்னு முடிவு பண்ணிட்டோம், இன்னொரு 10,000 ரூபாய் போட்டுட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும்னா, அதாவது போன வருஷம் வந்து iPhone 11 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட நான் நிறைய பேருக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் அது இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி. பார்த்தீங்களா, சொல்லும் போதே கரண்ட் போயிடுது, அப்படி தான். ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டான ஒரு விஷயத்துக்கு கரண்ட் போகும். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் XR 38,000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். பட் என்னால் இன்னொரு 10,000 ரூபாய் போட முடியும் அப்படின்னா iPhone 11 இஸ் த பெஸ்ட் பெட். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஃபன்னான ஒரு குட்டி அன்பாக்சிங் மட்டும் தான். இதுக்காகவே தான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். நீங்களும் வந்து பார்க்கலாம், ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஐஃபோன் XR நான் ஒருத்தருக்கு கிவ் அவேலையும் கொடுக்க போகிறேன். நீங்கள் இன்னும் என்டர் பண்ணலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காம என்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். எப்படி என்ன எல்லாமே வந்து நான் வந்து நம்மளுடைய பிரைம் நியூஸில் சொல்லுவேன். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.